மே, ஜூன் 2 மாதங்களுக்கும் வழங்கப்பட வேண்டிய பாமாயிலும் துவரம்பருப்பும் உடனடியாக வழங்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி 2 மாதங்கள் கடந்தும் ரேஷன் கடைகளில் பருப்பு மற்றும் பாமாயிலை வழங்காமல் இருப்பது கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் விதிகளை காரணம் காட்டும் திமுக அரசு 60,000 டன் துவரம் பருப்பும் 6 கோடி லிட்டர் பாமாயிலும் கொள்முதல் செய்ய வாணிப கழகம் மூலம் டெண்டர் கோரி இருந்தது என்ன ஆனது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பல மாவட்டங்களில் 11 டன் அளவிலான தரமற்ற துவரம் பருப்பை அனுப்பிய நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதியில் இருந்து 9 அமைச்சர்களை வெளியேற்ற வேண்டும் என்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பாமக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு அமைச்சர் இந்த இடைத்தேர்தல் தொகுதியில் தங்கியிருந்து இங்கே அவர்கள் முகாம் அலுவலகத்தை அமைத்து அவருடைய அதிகாரிகள், அலுவலர்கள், அரசு அதிகாரிகளை கொண்ட படைபலத்தோடு இங்கே அவர்கள் தங்கி வாக்காளர்களை சந்திப்பதும் தேர்தல் பணியை அவர்கள் ஆற்றுவது என்பதும் ஒரு நியாயமான ஒரு தேர்தல் முறையாக இருப்பாது என்பதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய 9 அமைச்சர்களை இந்த தொகுதியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இந்த அமைச்சர்கள் இந்த தொகுதிக்குள் அவர்கள் இங்கே தங்கி பணியாற்றுவதை அனுமதிக்கக்கூடாது தேர்தல் ஆணையம் என்று இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியிடம் முறைப்படி புகார் தெரிவித்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.